உலகத்திலேயே அதிகமான ஆயுதங்கள் வச்சிருக்கிறது அமெரிக்கா தான். ஆனால் அங்கே வைக்க இடம் இல்லைன்னு மிடில் ஈஸ்டில் தயாரித்த ஒட்டுமொத்த ஆயுதங்களையும் கொண்டு போய் இறக்கியிருக்காங்க. அதுவும் ஈரானை சுற்றி. இப்போது கமினி அவர்களுக்கு இருக்கக்கூடிய 2 வாய்ப்புகள் என்ன? அதில் மிக முக்கியமாக கமினி அவர்களுடைய கையில் இருந்து ஒரு லெட்டர் ஒன்றை ட்ரம்ப் கேட்குறாரு. அந்த லெட்டரில் அப்படி என்ன இருக்கணும்னு ட்ரம்ப் எதிர்பார்க்குறாரு. 2வது, ஜோர்டானில் இருந்து ஒரு 900 கிலோமீட்டர் இலக்கு ஒன்று வைக்கிறாங்க. அங்கே தான் அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள்லாம் போயிருக்கு. இந்த போர் விமானங்களுக்கும் இந்த 900 கிலோமீட்டருக்கும் என்ன சம்பந்தம்? ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தளம் ஜோர்டானில் இருக்குது. அதை மையப்படுத்தி தான் 2026ஆம் ஆண்டுக்கான முதல் போர் தொடங்க போகுது. இது 3வது உலக போருக்கான தொடக்கமாக இருக்குமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. USS ஆபிரகாம் கப்பல் மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்துருச்சுன்னு. அந்த கப்பலில் அப்படி என்னதான் இருக்குது அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். உங்கள் வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. 800க்கும் மேற்பட்ட நபர்களுடைய தூக்கு தண்டனை அப்படிங்கிறத ஈரான் நிறுத்திட்டாங்க. ட்ரம்பினுடைய கணிசமான பார்வை அவங்க மேலே பட்டிருக்கு. இப்போதைக்கு போர் இல்லை அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தா கூட ஒட்டுமொத்த ஆயுதங்களையும் மிடில் ஈஸ்டை நோக்கி நகர்த்திட்டார். போர் விமானங்கள் எல்லாமே நகண்டு ஈரானை சுற்றி வளைச்சிருச்சு, USS ஆபிரகாம் கப்பல் உட்பட. சரியா? அப்போது ஈரானில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால், வெளிநாட்டு உளவுத்துறை அமைப்புகளுடன் பணியாற்றிய 47 பேர் கைது செய்யப்பட்டதாக ஈரானிய உளவுத்துறை இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மொசாட்டை சேர்ந்த உளவாளிகளாக இருக்கலாம். ஈரானில் பொதுமக்கள் அதிகமாக இருப்பதை விட இஸ்ரேலை சேர்ந்த மொசாட் அதிகாரிகள் தான் அதிகமான அளவில் இருப்பாங்க போல. அந்த அளவிற்கு இவங்களுடைய ஆட்டம்ங்கிறது ஈரானுக்குள்ள அதிகமாக இருக்குது. பிரிவினைவாத குழுக்களோடு தொடர்பு கொண்ட 735 பேர் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. நம்ம நாடு மாதிரி விசாரணை ரொம்ப காலம் நடக்காது. ஒரு நீதிமன்றத்தில் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு மறு நீதிமன்றத்தில் செல்லாததாகவோ தள்ளுபடி செய்யப்பட்ட புதியதொரு பேனாவை வச்சு எழுதக்கூடிய தீர்ப்புகளாக ஈரானில் இருக்காது. அங்கே ஒரு ஆள் எடுக்கக்கூடிய முடிவு தான் மரண தண்டனையாக கூட இருக்கலாம். அதனை மாற்றி எழுதுவதற்கு இறைவனாலும் முடியாது. சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அபுதாபியில் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையான பேச்சுவார்த்தை உக்ரைன் தூதுக்குழு இப்போது ஜெலன்ஸ்கி ஓகே சொல்லியிருக்கார். விட்காஃபோடு நடக்கக்கூடிய அந்த மீட்டிங்கில் ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான அதிகாரிகள் பங்கெடுத்துக்கிறாங்க. ஸோ உக்ரைனுக்கு வேறு வழியே கிடையாது. கிரீன்லாந்து விவகாரத்தினால உக்ரைனுடைய நிலைமை அப்படிங்கிறது மோசமாயிடுச்சு. தேசிய பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு கவுன்சிலுடைய செயலாளர் ருஸ்டம் உமேரோவ் அப்படிங்கிற தலைமையில் இப்போ உக்ரைன் டீம் அபுதாபி நோக்கி போயிருக்காங்க. ஜெலன்ஸ்கியை முடிச்சு விடுவதற்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க. திடுதுப்புன்னு என்னன்னு தெரியல, ஈரானை வம்பிழுத்தாரு ஜெலன்ஸ்கி. ஆனால் ஈரான் ஊமக்குத்தா குத்தி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக எங்களுடைய நாட்டில் இருந்து உக்ரைனை நோக்கி கூட ஆயுதங்கள் பாயும் அப்படின்னு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அபாச் அராக்கி மிரட்டி விட்டுருக்காரு. அதற்கு பிறகு ஜெலன்ஸ்கி வாய் திறக்கவே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈரானிய பாலிஸ்டிக் அண்ட் ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் இஸ்ரேலுடைய 10க்கும் மேற்பட்ட இராணுவ தளங்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், அதற்கு பிறகு மொசாட்ஸின் பெட் அப்படிங்கிற தலைமையகம் மற்றும் இஸ்ரேலுடைய திறன்களில் 80% உட்பட 100கணக்கான இலக்குகளை தாக்கி அளிப்பதற்கு வல்லது அப்படின்னு ஈரான் அரசு இப்போது செய்தி வெளியிட்டிருக்காங்க. உன்னைய எந்தெந்த இடத்துலலாம் அடிப்பேன் அப்படிங்கிறத மேப் போட்டு 3D இமேஜ் வேறு வெளியிட்டு அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி இஸ்ரேலுக்கு வேறு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அப்போது இந்த தடவை ஈரானுடைய கால்குலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப துல்லியமாக இருப்பதாக தான் சொல்லப்படுது. இட்ஸ் ஆல்சோ கேப்பபிள் டு கோ அண்ட் அட்டாக் உக்ரைன் ஆல்சோ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. யார்? ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சைடில் இருந்து. அப்போது 2 நாடுகளும் இலக்காக கொண்டு தாக்கக்கூடிய அளவிற்கு நாங்கள் வல்லமை படைத்தவர்கள் அப்படின்னு ஈரான் அரசு இப்போது மார்தட்டி கொள்கிறது. பார்ப்போம். இந்த 12 நாள் போரில் ஈரானுக்கிட்ட எக்ஸ்ட்ரா இன்னும் 20,000க்கும் மேற்பட்ட ஆயுதங்கள், ஹைபர்சோனிக் மிசைல்லாம் இருந்ததாக ரெக்கார்ட் சொல்லுது. US காங்கிரஸ் அணு ஆயுதங்கள் தயாரிப்பதற்கு ஈரானால் முடியும்னு சொன்னாங்க.
400 kg வந்து இந்த யுரேனியத்தை செறிவூட்டி வச்சு அதன் மூலியமாகவும் அவங்களால அணு ஆயுதம் தயாரிக்க முடியும் அப்படின்னு தான் அமெரிக்கா B2 பாம்லாம் போட்டுச்சு. ஆனாலும் அவங்களுடைய 3 முக்கியமான நியூக்ளியர் சைட்டை கூட அமெரிக்காவால் அழிக்க முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மறுபடியும் வார் வந்துச்சுன்னா இஸ்ரேல் அப்படிங்கிற நாடே இருக்காது அப்படின்னு ஈரான் மிரட்டவும் செஞ்சுருக்காங்க. பட் இதுக்கெல்லாம் பயந்து விட்டுருவாங்களா அமெரிக்கான்னு கேட்டால், இப்போ ஜோர்டானை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஜோர்டானை நோக்கி எதுக்கு போகிறாங்க அப்படின்னு கேட்டால், ட்ரம்ப் போகலை, ட்ரம்ப் அனுப்பிய ஒரு முக்கியமான விமானங்கள் இப்போ போயிட்டு இருக்கு. இது எல்லாமே அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள். ஜோர்டானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஏர்பேஸ் மீது இது தரையிறங்கியிருக்கு. இந்த அமெரிக்காவினுடைய போர் விமானம் மட்டும் கிடையாது, இது எக்ஸ்க்ளூசிவான ஃபுட்டேஜ் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த போர் விமானம் தான் இப்போது ஜோர்டானை நோக்கி போயிட்டு இருக்கு. அது லேண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இது மட்டும் கிடையாது, பிரிட்டனில் மிக முக்கியமான ஒரு தளம் ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு நாட்டுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. அந்த நாட்டினுடைய மிக ஒரு தளம், அதாவது வந்து டியாகோ கார்ஜியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தளத்திலையும் இப்போ அமெரிக்காவினுடைய விமானங்கள் போய் நிற்கிது. சில மிசைலையும் வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவலும் ரிலீஸ் ஆகிருக்கு. டஜன் கணக்கான அமெரிக்க தாக்குதல் விமானங்கள் ஜோர்டானில் இருக்கக்கூடிய தளத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ ஈரான் மீதான தாக்குதலுக்கு முக்கியமான ஒரு தளமாக அது செயல்படும். ஜோர்டானில் இருக்கக்கூடிய அந்த விமானம் இருக்குல்ல, அது அங்கேருந்து 900 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஈரான் அந்த நாட்டின் மீது எளிதாக அட்டாக் பண்ணுவதற்கு வல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஜோர்டானுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரம் எவ்வளவு? 900 கிலோமீட்டர் வான்வெளியில். அதப்போ அட்டாக் பண்ணுறதுக்கு எளிமையான பிரதேசங்களை தேர்ந்தெடுத்து இப்போ அந்த நாட்டுக்கிட்ட அனுமதியும் வாங்கியிருக்காங்க. ஈராக்கினுடைய வான்பேஸ் அப்படிங்கிறது ஈராக்கினுடைய வான்பேஸ் இப்போ ஈரானுக்கு கொடுக்கப்படலை. இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படுமான்னு தெரியல. பட் அமெரிக்கா கேட்டாங்கன்னா ஈராக்கினுடைய வான்பேஸ்ங்கிறது ஓப்பன் பண்ணப்படுமானா, ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய படைகள் எல்லாத்தையுமே வெளியேற்றிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈரானுக்கு மட்டுமே அந்த வான்வெளி சொந்தமாக மாறும். ஸோ ஜோர்டானை சூஸ் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா. இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய டியாகோ கார்ஜியா இதில் வந்து குண்டுவீச்சு விமானங்கள் எல்லாத்தையும் நிரப்பி வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல். இதெல்லாம் வெளியிட்டிருக்குது யாருன்னு கேட்டால் இஸ்ரேலிய சேனல் 14 அப்படிங்கிற சேனல். சரியா? அமெரிக்காவினுடைய முக்கிய பிரமுகர்கள் பயணிக்கக்கூடிய ஜெட் விமானம் ஈரானுடைய எல்லைக்கு அருகில் பறக்குது. உயரதிகாரிகளை ஏற்றிச் செல்ல பயன்படுத்தப்படக்கூடிய அமெரிக்க இராணுவத்துக்கு சொந்தமான ஒரு C-37B இதுதான். இது வந்து கல்ஃப்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஜெட் விமானம். இது ஈரானுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய துர்மெகிஸ்தான் அப்படிங்கிற அந்த பிரதேச நகரத்துக்குள்ள பறந்து போனதை பார்க்க முடிஞ்சுது. அப்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இராணுவ அதிகாரிகள் இதில் பயணப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற தகவல். நீங்கள் துர்க்மெனிஸ்தான் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு ரொம்ப பங்காளிகளாக இருக்கக்கூடிய ஒரு நாடு தான். அப்படிப்பட்ட நாடு இப்போ என்ன பண்ணுறாங்க? அமெரிக்காவுக்கு உதவிக்கரம் நீட்டியிருக்காங்க. எது நடக்கணுமோ நடக்கட்டும், ஆனால் மிக முக்கியமான கப்பலை பற்றிய விவரங்களை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த USS ஆபிரகாம் கப்பல் அப்படிங்கிறது அரேபியன் ஷீ, குறிப்பாக மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் ஈரானை சுற்றி வட்டமடித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல். இந்த கப்பல் பார்க்கவே பெருசாக இருக்குல்ல, கடலுக்கு நடுவில் நீங்கள் பார்க்குறீங்க. இதனுடைய ஓடுதளம் இருக்குல்ல, இருக்கு பாருங்க, இந்த ஓடுதளம் மட்டும் 4.5 ஏக்கர். ஒரு ஏக்கர் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறத கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த அளவிற்கு ரொம்ப பெரிய கப்பலுடைய காட்சியை தான் இப்போ நான் உங்களுக்கு காண்பிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த கப்பலை பற்றிய சுவாரஸ்யமான சில சம்பவங்கள் இருக்குது, அதைத்தான் இப்போ நம்ம பேச போகிறோம். அமெரிக்காவினுடைய கண்டிஷன் யாருக்கு? ஈரானுக்கு மிக முக்கியமாக. இவ்வளோ பெரிய கப்பலை கொண்டு வந்து இறக்கியிருக்கோம், சில கண்டிஷனையும் நாங்கள் கொடுக்குறோம் ஈரானுக்கு. அதை ஓகே சொல்லிட்டாங்கன்னா விட்டுருவோம், அப்படி இல்லாட்டி பெரிய தாக்குதல் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ அந்த USS ஆபிரகாம் கப்பலை பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா F-15, F-22, F-35, B-2 இந்த பாம்பெல்லாம் வைக்கக்கூடிய அளவிற்கு ரொம்ப ஸ்டெமினா உடையது. ரெண்டாவது, இதில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் வச்சுக்கலாம், அதே நேரத்தில் மிசைலையும் வச்சுக்கலாம். இதெல்லாம் சாதாரணமான விஷயந்தான். ஆனால் ஈரானுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய கண்டிஷன் தான் ரொம்ப முக்கியமானது. எச்சரிக்கையாகவும் எடுத்திருக்காங்க அமெரிக்கா. IAEA ஆய்வு பண்ணுறதுக்கு ஈரான் அனுமதிக்கணும். ஏன்னா அங்கே யுரேனியம் செறிவூட்டல் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்போது அந்த சோதனை பண்ணியிருக்கீங்களா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்கு IAEA டீமை அனுப்பணும். அதுக்கு நீ ஓகே சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு புறம் அயத்துல்லா கமினியிடமிருந்து ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு உடனடியாக சரணடைவதற்கான ஒரு லெட்டர் ஒன்று கொடுங்க.
அயத்துல்லா கமினி அவர்கள் சரணடையணும், ஷா ஆட்சி மாற்றிடலாம் அப்படின்னு முடிவெடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களை விட்டுடுறோம், எந்த தண்டனையும் கிடையாது, நீங்கள் சௌரியமாக ரஷ்யாவில் வாழலாம், அதுக்குண்டான ஏற்பாடை செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு கமினி அவர்கள் ஒத்துக்குவாரா? கண்டிப்பாக மாட்டார். பட் இந்த 2 கண்டிஷனை இப்போ இந்த கப்பலை கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுட்டு அமெரிக்கா மிரட்டுறாங்க. பட் இந்த கப்பலை வச்சு ஈரானை மிரட்டிட முடியுமா அப்படின்னு கேட்டால், இந்த கப்பலில் சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் இருக்குது. அணுசக்தி மூலியமாக இயங்கக்கூடியது தான் இந்த கப்பல், நிமிட்ஸ் வகை அப்படின்றாங்க. 5000க்கும் மேற்பட்ட பணியாளர்களுக்கு ஒரு மிதக்கக்கூடிய நகரம் மாதிரி இருக்குது. 5000 பேர் இந்த இடத்துல வாழலாம் அப்படிங்கிறாங்க இந்த கப்பலில். 90 விமானங்கள் வரைக்கும் இந்த கப்பலில் வந்து நிறுத்திக்க முடியும். 90 விமானம். ஒரு விமானத்தினுடைய ஹைட் எவ்வளோ இருக்கும்? அது அப்போ 90 விமானம் நிப்பாட்டக்கூடிய அளவுக்கு ஸ்டெமினா உடையதுன்னா பார்த்துக்கோங்க. மறு விநியோக எரிபொருள் இல்லாமலேயே தொடர்ச்சியாக பல மாதங்களுக்கு இது இயங்கிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ 3வது உலகப்போர் வந்தால் கூட இந்த கப்பலை வச்சு பெரிய அளவிலான அட்டாக்கை அமெரிக்காவால் நிகழ்த்த முடியும். விமான போக்குவரத்து, இந்த ஃப்ளைட் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, இதனுடைய பரப்பளவு மட்டும் 4.5 ஏக்கர் அப்படிங்கிறாங்க. 2 அணு உலைகள், இப்போ கூடங்குள அணு உலைகள் எவ்வளோ பெருசாக இருக்குது, அது மாதிரி இந்த கப்பலுக்குள்ளேயே 2 அணு உலைகள் செயல்பாட்டில் இருக்கான். கிட்டத்தட்ட வரம்பற்ற பயண தூரம் உடையது அப்படிங்கிறாங்க. வேர்ல்டு வைடாக நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கலாம், எவ்வளவு நாட்கள் வேணாலும் சுற்றலாம் அப்படிங்கிறாங்க. 30 knots வேகத்துக்கு மேலே அது பயணிக்கக்கூடியதுங்கிறாங்க. அப்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து வேகமாகவும் இந்த கப்பலில் போக முடியும். ரொம்ப வெயிட் இருக்குங்கிறதுனால குறைவான வேகத்தில் பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. இவ்வளவு ஸ்மார்ட்டான ஒரு கப்பல் மிடில் ஈஸ்ட்டுக்கு போயிருக்கு அப்படின்னா அது அமெரிக்காவுக்கான பெரிய பலம், ஈரானுக்கான பெரிய ஆபத்தாக தான் பார்க்கப்படுது. சரி, இஸ்ரேலிய போர் விமானங்கள் தாக்குதலுக்கு புறப்பட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருக்கு. இன்று இரவு ஈரானுக்கான கடைசி இரவாக இருக்கும் அப்படின்னு இஸ்ரேல் இப்போ வார்னிங் கொடுத்துருக்காங்க. இந்த இரவை உலகம் நினைவில் கொள்ளும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் இஸ்ரேலிய பத்திரிகைகளும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தெருக்களில் இருக்கக்கூடிய விளம்பர பலகைகளும் காட்சிப்படுத்துது. இப்படிப்பட்ட நிலையில இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் அனைவரும் எங்கள் நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு தடை விதிக்கிறோம் அப்படின்னு இத்தாலி அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. செட்டிலர்ஸ் நிறையா பேர் வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் இருந்து இத்தாலியை நோக்கி பறக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்னால இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஈரானில் இணைய வசதி அப்படிங்கிறது முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கு. மக்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியில் வராமல் இருக்காங்க. காரணம் என்னென்னா, இப்போ நிறைய அரெஸ்ட் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. போராட்ட களத்தை விட்டு மக்கள் அப்புறப்படுத்தப்படுறாங்க. ஒரு பெண்ணுடைய வயிற்றில் ஏறி மிதித்து அந்த பிள்ளையை காயப்படுத்தக்கூடிய நிகழ்வுங்கிறது ஈரானை சேர்ந்த அரசு அதிகாரி ஒருவர் செஞ்சுருக்கிறதா ட்விட்டரில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதை என்னால் அப்லோட் பண்ண முடியல. பட் போராட்டக்காரர்களை கடுமையான ஆயுதங்களால் தாக்கக்கூடிய நிகழ்வுகளும் ஈரானில் அரங்கேறுது. ஆனால் ஒரு மேஜரான ஒரு ஆக்டிவிட்டி, பொருளாதார மந்த நிலை, அந்த நாட்டை இன்னொரு நாடு வந்து ஆக்குப்பை பண்ண ட்ரை பண்ணுது அப்படிங்கும்போது மக்கள் சப்போர்ட்டாக இல்லைன்னா அவங்கள உளவாளின்னு சந்தேகப்படுவதற்கான வாய்ப்பும், அவங்களை கைது செய்வதற்கான வாய்ப்பும், போராட்டக்காரர்களை வந்து சந்தேகப்படுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இது இட்ஸ் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இதுதான் ஈரானில் இருக்கக்கூடிய தற்போதைய நிலை. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மாதிரியான ஒரு பெரிய கண்ட்ரிக்கு எதிராக ஈரான் வந்து போட்டி போட்டு ஜெயிச்சு விடுமா அப்படிங்கிற ஒரு பெருத்த கேள்விகள் இருக்குது. பட் ஆயுத பலம் ரிலேட்டடாக இஸ்ரேலை விட ஈரான் ஸ்ட்ராங்கான நாடு தான். ஆனால் ஈரானை விட ஸ்ட்ராங்கான நாடு யாருன்னு கேட்டால் அமெரிக்கா. அப்படிப்பட்ட அமெரிக்கா இப்போ இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிற்பது ஈரானுக்கு சற்று பலவீனமே. ரஷ்யா ஈரானுக்கு உதவக்கூடிய பட்சத்தில், சீனா ஈரானுக்கு உதவிக்கிட்டு இருக்கக்கூடிய பட்சத்தில் கொஞ்ச நாளைக்கு ஈரானால இந்த போரை சிறப்பாக நடத்த முடியும். அது வேர்ல்டு வார் 3 மாறாமல் இருந்தது அப்படின்னா மகிழ்ச்சி. 2 நாடுகளுக்கு இடையில யார் சிறந்த கொம்பன் அப்படிங்கிறத வித்தின் 48 ஹவர்ஸில் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அப்டேட் பண்ணுறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். உங்க வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.